குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் உள்ள இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மீனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேத்தவே நமக. சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா. ஓம் பிரம்மா ஸ்ரீ சரஸ்வதி தாயே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 5/12/2025 வெள்ளிக்கிழமை, கார்த்திகை மாதம் 19ஆம் நாள். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:16க்கு. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:55 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை திதி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:32 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். நாமயோகம் இன்று காலை 9:55 வரை சித்தம், பின்பு சாத்தியம். காரணம் இன்று அதிகாலை 3:55 வரை பவம், பின்பு மாலை 3:37 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 1:32 வரை மரணயோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:32 வரை சுவாதி, பின்பு விசாகம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி துலாம் ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். நெய் தீபம் ஏற்றி வழிபட செல்வ சேர்க்கை உண்டாக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? வாகன பழுதுகளை சரி செய்வதற்கு ஏற்ற நாள். கட்டிட மதில் சுவர் பணிகளை மேற்கொள்ள சாதகமான நாள். கண்கள் சார்ந்த சிகிச்சை மேற்கொள்வதற்கு உகந்த நாள். நடனம் தொடர்பான ஆலோசனைகளை பெறுவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 2:52 முதல் மாலை 4:34 வரை மேஷ லக்னம். 4:35 முதல் மாலை 6:26 வரை ரிஷப லக்னம். 6:27 முதல் இரவு 8:32 வரை மிதுன லக்னம். 8:33 முதல் 10:44 வரை கடக லக்னம். 10:45 முதல் 12:51 வரை சிம்ம லக்னம். 12:52 முதல் காலை 2:51 வரை கன்னி லக்னம். 2:52 முதல் 4:46 வரை துலாம் லக்னம். காலை 4:52 முதல் 6:58 வரை விருச்சிக லக்னம். 6:59 முதல் 9:10 வரை தனுசு லக்னம். 9:11 முதல் காலை 11:16 வரை மகர லக்னம். 11:17 முதல் மதியம் 1:08 வரை கும்ப லக்னம். 1:09 முதல் மதியம் 2:51 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான நிறம் வெண்மை. தானியம் மொச்சை. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை சேர்த்து வழிபடுவதால் சுக்கிர பகவானுடைய அருளும் ஆசியும் கிடைக்கும். செல்வம், செல்வாக்கு, செல்வ சேர்க்கை, கலைத்துறையில் வெற்றி, எல்லா விதமான பொக்கிஷங்களும் வந்து சேரும். ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். 27 என்பது 27 நட்சத்திரங்களின் அடிப்படையாக கொண்டது.
ஆகவே 12 ராசிக்காரர்களும் காலை 6 முதல் 7 மணி வரை சுக்கிர ஓரையிலும், மதியம் 1 முதல் 2 மணி வரை சுக்கிர ஓரையிலும், இரவு 8 முதல் 9 மணி வரையில் வரக்கூடிய சுக்கிர ஓரையிலும் இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்யலாம். ஆத்மார்த்தமாக மனமுருகி பாராயணம் செய்தால் அதற்குண்டான திவ்யமான பலனை நீங்கள் பெற முடியும். ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மேஷராசி என்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். நண்பர்களிடத்துல பேசும்பொழுது ரொம்ப கவனமா இருக்கணுங்க. சாதாரணமாக பேசக்கூடிய விஷயங்கள் கூட மற்றவங்களுக்கு ஒரு விவகாரமாக மாறலாம். உங்களுடைய வார்த்தை உங்களுடையது, புரிதல் அவர்களுடையது என்பது போலத்தான் இருக்கும். நீங்கள் சாதாரணமாக பேசுவீர்கள், அதை புரிந்து கொள்வது மற்றவர்களுக்கு கடினமாக இருக்கும். இதனாலும் மன சங்கடங்கள் நண்பர்களிடத்துல வரலாம். ஆக பொறுமையாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அனுசரித்து தான் போகணும், அனுசரித்து தான் பேசணுங்க. சகோதரர்கள் வழியில் அலைச்சல்கள் இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அது மட்டுமல்ல, 2ஆம் வீட்டு அதிபதியும் அஷ்டமஸ்தானத்தில், 5ஆம் வீட்டு பூர்வ புண்ணியாதிபதியும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில். இப்படி 3 கிரகங்களும் ஒன்றாக 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் சின்ன சின்ன சிக்கல்கள் அவ்வப்போது வந்து போகும். பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது, பயப்பட வேண்டாம். ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும், நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்கே தெரியாது. அவ்வளவு வலிமை பெற்றவர்கள் தான் மேஷராசி அன்பர்கள். காலபுருஷ தத்துவத்திலேயே முதல் ராசி உங்கள் ராசி. ஆக எதிலும் முதன்மை, எதிலும் வெற்றி, எதிலும் ஒரு பிரயத்தனமாக ஒரு சில விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். முயற்சிகள் அதிகமாக இருக்குங்க. ஏற்ற இறக்கமான நிலைகளில் மனம் தளராதீங்க. சூழ்நிலைகள் மாறும் என்கிற நம்பிக்கையோடு இருங்க. சகோதரர்கள் வழியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பெரிதுபடுத்த வேண்டாம். யாராவது தப்பு பண்ணால் கூட அதை எடுத்து பேச வேண்டாம். அதே மாதிரி யாரிடத்திலும் மற்றவங்க கிட்ட ஒருத்தரை பற்றி ஒருத்தரை குறை சொல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்கணுங்க. உங்களுடைய பேச்சு எப்படி மதிப்பு மிக்கதோ அதே போல் அடுத்தவர்களுடைய பேச்சுக்கும் நீங்கள் வழிமொழிகிறது நல்லதுங்க. நீண்ட நேரம் கண் விழிக்கிறத தவிர்த்துருங்க. அதிக நேரம் ஃபோன் பார்க்கறதுனால உங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். காரணம் 8ஆம் வீட்டிலேயே சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. கண்ணாடி போட வேண்டிய சூழல் கூட ஒரு சிலருக்கு வந்துடும். ஆகவே அதிக நேரம் டிவி பார்க்குறதோ அல்லது ஃபோன் பார்க்குறதோங்கிறது கூடாதுங்க. பழைய சிக்கல்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சி வருவதை நீங்களே உணர்வீங்க. தம்பதிகளுக்கு இடையே பார்க்கும் பொழுது ஒரு அனுசரணையான போக்கு இருக்கணும்னா யாராவது ஒருவருடைய பேச்சை ஒருத்தர் கேட்டுக்கோங்க. வீண் வாதமோ வாக்குவாதமோ இருக்கக்கூடாது. பழைய குடும்ப விஷயங்களை பற்றி பேசாதீங்க. மற்றவங்களை பற்றி குறை கூறாமல் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு நல்லது. இந்த நாள் மேஷராசி அன்பர்கள், நீங்கள் வீட்டிலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி, உத்தியோகத்திற்கு செல்பவர்கள், மூத்த அதிகாரிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளுங்க. உங்களோட வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களிடத்திலும் அனுசரித்து இருக்கணுங்க. மூத்த அதிகாரிகளிடத்துல விட்டு கொடுத்து போனாதான் நல்லது. எல்லாம் உங்களுக்கு ஏற்றாற் போல நடக்குமா என்றால் இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வரலாம். எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்து தான் மீண்டு வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். ஆகவே இந்த நாள் எல்லா பிரச்சனைகளும் இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு சுபமான ஒரு அமைப்பு இருக்குங்க. ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். ஒரு இடத்துல மைனஸ் இருந்தாலும் ஒரு இடத்தில் ப்ளஸ்ஸாகத்தான் இருக்குது. இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக அமைய மேற்கூறிய விஷயங்கள் அமைதி என்பது தான் நீங்கள் கடைப்பிடிக்கணுங்க. புதிய விஷயங்களை தொடாதீங்க. பழைய விஷயங்களை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரங்களில் அதிக கவனமாக இருக்கணுங்க. வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடத்திலும் அதிகமாக பேசாதீங்க. தேவைக்கேற்றாற்போல் வார்த்தையை கணக்கிட்டு பேசுங்கள். அதிக பேச்சுக்கள் உங்களுக்கு சில நேரம் பிரச்சனையை கொண்டு வந்துவிடும். ஆக உடல்நலம், மனநலம் எல்லாவற்றிலும் கவனம் தேவை. குடும்ப விவகாரங்களில் மற்றவங்க கிட்ட கொண்டு போகாதீங்க. 3வது நபர் தலையிடுவதை தவிர்த்துருங்க. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே பேசி தீருங்க. அதுதான் சரியானதாகவே இருக்குங்க. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை திறக்குங்க. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சட்டையை அணியும் கொள்ளலாம்.
கைக்குட்டையாக கூட பயன்படுத்தலாங்க. ஏதோ ஒரு வகையில் பச்சை நிறம் உங்களிடத்தில் இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க. நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையும் நிதானமாக இருக்கணுங்க. அவசரப்படாதீங்க. எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கோங்க. இதை நம்ம செய்யறது சரியா வருமா இல்லை தப்பா போய் முடியுமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களோட மதிப்பு கொடுக்கணுங்க. உங்களுக்கு எப்படி முக்கியமோ மதிப்பு மரியாதை, அதே மாதிரி தான் மற்றவங்களுக்குமாக பிறரையும் நீங்கள் அனுசரித்து போகணுங்க. எல்லோரையும் பாராட்டுங்க, மனம் விட்டு பேசுங்க. இதுதான் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நல்லதுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போகணுங்க. நம்மளுடைய நட்சத்திராதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாங்க. வெளியே வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி, வியாபார ஸ்தலத்திலேயோ தொழில் பண்ணுறவங்களோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட அதிகமாக பேசாதீங்க, அனுசரித்து போவதே நல்லதுங்க. இந்த நாள் வளர்ச்சி நிறைந்த நாளாக அமைய வெள்ளிக்கிழமை தினங்க வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. அதே போல ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்க. நிச்சயம் நல்லது நடக்குங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்? செயல்களில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. சாதாரணமான வேலைகள் கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கடன் பற்றிய எண்ணங்கள் வரலாம். மறைமுகமான சில நெருக்கடிகள் உண்டாகலாம். இதனால் மாற்றம் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்கள் உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற ஊழியர்களிடத்தில் அனுசரித்து போகணுங்க. வீண் பேச்சோ வாக்குவாதங்கள் வைக்காதீங்க. உங்களுக்கான வேலை என்ன, நீங்கள் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வேலையில் மட்டுமே உங்களுடைய முழு கவனத்தை செலுத்துங்க. அக்கம் பக்கம் நபர்களை பற்றி சிந்திக்காதீங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஆலோசனையும் சொல்லாதீங்க. எதை பற்றியும் விரிவாக விளக்கமாக பேச வேண்டாம். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களை அறியாமலேயே பேசும் பொழுது அது மூத்த அதிகாரிகளிடம் சென்று உங்களுக்கு சில நேரங்களில் சங்கடத்தை உண்டாக்கிவிடும். ஆக பிறர் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு பேசினால் நல்லது. இயல்பாகவே ரிஷபராசி என்பர்கள் அதிகம் பேசக்கூடியவர்கள். நீங்கள் யாரிடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டால் நல்லது. வியாபார போக்கில் எதிர்பார்த்தபடி சில உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் வரலாங்க. யாராவது உதவி செய்கிறன்னு வருவாங்க, அவங்களும் விலகி போகலாம். நீங்கள் நம்பி எதிர்பார்த்து ஏமாறாதீங்க. எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டாம். உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு குறைவான வேலையை கவனிச்சா கூட அதில் ஒரு ஸ்ரத்தா, அதில் ஒரு ஆர்வம், ஈடுபாடோடு இருங்க. மனதில் ஒரு சோர்வு வெளிப்படுங்க. காரியங்கள் கூட உங்களுக்கு மந்தத்தன்மையாக தான் நடக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான எண்ணமோ நாட்டமோ இருக்காது. தேர்வுக்கு படிக்க இருக்கணும், இருந்தாலும் அந்த தேர்வுக்குண்டான விஷயங்களில் பரபரப்பு இருக்காது. ஒரு ஆர்வமற்ற தன்மையில் தான் இருப்பீங்க. படிப்பின் மீதான நாட்டமே குறையலாம். மூத்தவர்கள் ஆசிரியர் பெருமக்களிடத்தில் உங்களுடைய சிரமங்களை வெளிப்படுத்தினால் நல்லது. படிக்கக்கூடிய நேரத்தில் ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹயக்ரீவர் பெருமானையும் ஒன்றாக வழிபாடு செய்தால் ஞானம் பிறக்கும், கல்வியில் ஈடுபாடு உண்டாக்கும், கிரக தோஷங்கள் தீருங்க. சந்திர பகவான் உங்களுக்கு உச்சத்தில் உங்கள் ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில், அதிலும் உடன் பிறந்தவங்களிடத்தில் வீண் பேச்சோ வாக்குவாதங்கள் விவாதங்களை ஈடுபடாதீங்க. அவங்க எந்த காரியத்தை சொன்னாலும் தலை வணங்கி செஞ்சிடுங்க. அவங்களோட போட்டிகள் வேண்டாம், பொறாமைகள் இருக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சம் பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எப்படி பிறரிடத்தில் நடந்து கொள்கிறீர்களோ அதே நடவடிக்கை தான் மற்றவர்களும் உங்களிடம் காட்டுவார்கள். இது பிரபஞ்சத்தினுடைய விதி. ஆக ஒரு சிறு பிழை கூட இல்லாமல் கணக்கிட்டு வைத்துக் கொள்ளுமாம் பிரபஞ்சம். ஆக நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே நடத்துங்கள். அப்படி யார் ஒருவர் நல்லதெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் நல்லதை மட்டுமே கொடுக்கும். கிரக நிலைகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. காரணம், நீங்கள் நல்லவர்களாக இருப்பதால். எதற்காகவும் சலித்து கொள்ள வேண்டாம். அலட்சியம் இருக்கக்கூடாது. பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். வியாபார போக்கு சில நேரம் ஆதரவற்ற தன்மையில் இருக்கலாம். தொழில் விஷயங்களில் பங்குதாரர்களோடு கூட்டாக பேச நினைப்பீர்கள். நீங்கள் பேசினால் சில விஷயங்கள் எதிராக கூட அமைந்துவிடும். ஆக இந்த நாள் அமைதி காப்பது நல்லது. உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். குடிக்கும் தண்ணீரிலும் கவனம் தேவை. ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கலாம். அற்புதங்கள் நடக்க இறை வழிபாடு செய்யுங்க. ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமாக இருக்குங்க. உண்மையான ஒரு அமைப்பு பெற இறை வழிபாடு தான் மிக மிக நல்லது. நேரம் இருப்பவர்கள் உடற்பயிற்சி செய்தால் கிரக தோஷங்கள் தீருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய எதிர்வினைகள் குறையும். ஆக உடற்பயிற்சி மறவாமல் செய்து வந்தால் ஓரளவிற்கு இந்த நாள் நல்லது நடக்குங்க. மாற்றம் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலவே இருந்துவிடும்.
மாற்றங்கள் உண்டாக்குங்க. அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலைகள்லாம் ஒரு தாமதமாக நடக்கலாம். சுறுசுறுப்பற்ற நிலையில் இருப்பீர்கள். மந்தத்தன்மையாகவே உணர்வீர்கள். மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்ற இறக்கம் உண்டாக்குங்க. ஒரு சீரான அமைப்பு இருக்காது. மனதை தளர விடாதீர்கள். தன்னம்பிக்கையாக இருங்கள். உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களும் சிறப்பாக நடக்க இறை வழிபாடு செய்வது நல்லதுங்க. வெள்ளிக்கிழமை தினம்ங்கிறதுனால ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை வழிபாடு பண்ணுங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ராசி பலன்கள். பேச்சுக்களில் கவனமாக இருக்கணுங்க. அதே நேரத்தில் நிதானம் இருக்கிறது நல்லது. சந்திர பகவான் உங்களுக்கு 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்திர பகவான் மறைவான ஸ்தானத்தில் இருக்கிறார். இதனால் கவனக்குறைவு ஏற்படலாங்க. தேவையற்ற வீண் சங்கடங்கள் வந்து போக்கும். நீங்கள் எந்த தவறுமே செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களை பற்றி சில வதந்திகள், சிறு சிறு விமர்சனங்கள் வரலாம். ஏன் மற்றவங்க குறை கூட உங்கள் மேலே அதிகமாக சொல்லலாம். உங்களுக்கே தெரியும் நம்ம எதுவுமே செய்யலையே, எந்த தப்பும் பண்ணலை, ஏன் நம்மளை இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு. இதெல்லாம் கிரகங்களினுடைய கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க இதற்கெல்லாம் காரணம். ஆக மனம் தளராதீங்க. உங்களுடைய நேர்மையான எண்ணமும் கூர்மையான புத்தியும் நல்ல வளமையை ஏற்படுத்துங்க. மன அமைதியோடு இருக்கிறது நல்லது. எதற்கும் ஆசைப்படாதீங்க. குடும்ப விஷயங்கள், விவகாரங்களை பற்றி வெளியே யார்கிட்டையும் விவாதிக்காதீங்க. உங்கள் துணைவரிடத்துல அனுசரித்து போவது, பணிந்து போவது நல்லது. ஆணுக்கு நிகர் பெண் என எந்த விதமான வசனங்களையும் நீங்கள் பேச வேண்டாம். துணைவருக்கு தகுந்தாற் போல் அனுசரித்து நடந்து கொள்வது இந்த நாள் நல்லது. அது ஆணாக இருந்தாலும் சரி, மிதுனராசி பெண்களாக இருந்தாலும் சரி, சூழ்நிலைகளை லாவகமாக்க கையாள கற்றுக்கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்கள், கேளிக்கை, விளையாட்டு மற்றும் அதை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க. உடன் பிறந்தவங்களிடத்துல மிக மிக பொறுமையும் நிதானமாக பேசுங்க. மற்றவங்க மனம் கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. யாரும் குறை சொல்லும்படியாக இருக்க வேண்டாம். உங்களுடைய செயல்களில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரை பற்றியும் நீங்கள் குறை சொல்லாதீர்கள். விமர்சனங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த பிரபஞ்சம் உங்களை கண்காணிக்கிறது என்பதை மட்டும் அவ்வப்போது நினைத்து கொண்டே இருங்கள். ஆகவே நீங்கள் எதை செய்கிறீர்களோ பிறருக்கு அதுதான் உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே மிதுனராசி அன்பர்கள் புத்தி கூர்மை, நல்ல ஞானம் கொண்டவர்கள். உங்களுடைய ராசி காற்று ராசி. அங்கும் இங்குமாக செல்பவர்கள் திட்டமிட்டுக் கொள்வது நல்லது. வெளியே வேலைக்காக பயணிப்பவர்கள் சிறுதூர பயணங்களாக இருந்தாலும் சரி, தொலைதூர பயணங்களாக இருந்தாலும் சரி, மிகச்சரியாக திட்டமிட்டு செல்வது நல்லதுங்க. வண்டி வாகன பயண நேரங்களில் விவேகமாக இருக்கணுங்க. ஒரு பொருளை புதிதாக வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருளினுடைய விலை, தன்மை, அதற்குண்டான தரம் என்ன என்பதை கவனித்து வாங்க வேண்டும். மனக்குழப்பத்தில் எந்த வேலைகளிலும் செய்யாதீர்கள். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான நாட்டம் குறையும். ஞாபக மறதி உண்டாகலாங்க. எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைக்க கூடிய தருணத்தை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். பழக்க வழக்கங்களில் மாற்றம் வரலாம். ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு என்பது இந்த நாள் குறைவுங்க. கூடுமான வரையில் மூத்தவர்கள், பெரியோர்களிடத்தில், பெற்றோர்களிடத்தில் அனுசரித்து சென்றால் நல்லது. பேச்சுக்கள் எல்லாம் பெரிய அளவிலேயே இருக்கும். உங்களை எல்லோரும் நம்புவார்கள். உங்களுடைய வார்த்தைகள் இருக்கக்கூடிய உண்மையை மட்டும் நீங்கள் உணர வேண்டும். முயற்சி எடுப்பீர்கள். அந்த முயற்சிகள் சீக்கிரமாகவே குறுகிய அளவில் தான் நடக்கும். பெரிய அளவில் முயற்சிகள் இருக்காது. 3ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால சில தடைகள் இருக்கலாம். முயற்சிகளில் ஒரு சில தாமதங்கள் ஏற்படலாங்க. தடை நிறைந்த நாளாகத்தான் இருக்கு. மிதுனராசி அன்பர்களுக்கு வேலைக்கு அலுவலக ரீதியாக பயணிக்கிறவங்க உங்களுடைய மூத்த அதிகாரிகளிடத்திலும் சரி, உயர் அதிகாரிகளிடத்திலும் சரி, விளையாட்டுத்தனமாக கூட எதையும் பேசிவிடாதீங்க. ஒரு ஞானத்தோடு, நல்ல அறிவு திறனோடு உங்களுடைய கருத்துக்களை பொறுமை நிதானத்தோடு சூழ்நிலைகளை உணர்ந்து வெளிப்படுத்தணுங்க. பார்த்த உடனேயே எந்த விஷயத்தையும் உடனே செய்து விடாதீர்கள். அதில் உங்களுக்கு வரவேண்டிய நன்மை தீமை என்ன என்பதை பார்த்து கவனித்து செய்யலாம். குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் அதிக கவனம், ஈடுபாடு உண்டாக்குங்க. குழந்தைகள் கிட்ட மனம் நிறைந்து பேசணும், அன்பை வெளிப்படுத்தணும். அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீங்கன்ற நம்பிக்கை ஏற்படுத்துங்க. தக்க நேரத்தில் சில உதவிகள் கூட வந்து சேரலாங்க. சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்படலாங்க. சில நேரங்களில் யாராவது உதவி செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. நண்பர்களிடத்திலும் சரி, நெருக்கமானவர்களிடத்திலும் சரி, சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. தம்பதியர்கள் ரொம்ப பொறுமையும் நிதானமாக இருந்துக்கிறது நல்லது.
பெரும்பாலும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பீங்க. ஒரு சின்ன சின்ன மன கஷ்டங்கள் தான் அவ்வப்போது வந்து போகுங்க. தகுந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை மிக சிறப்பாக செய்யுங்க. அதுக்கான முயற்சிகள் தேவை. முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உருவாக்குங்க. உடல் நலம் மனநலம் இரண்டிலும் அக்கறை காட்டுங்க. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க. எந்தெந்த வேலைகளை எப்படி செய்யணும், இடம் வீடு மனை நிலம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு இருக்குங்க. உங்கள் துணைவரிடத்துல வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் செய்யாதீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளியிடங்களுக்கு போவீங்க. சிறு தூரங்க பயணங்கள் மேற்கொள்ளலாங்க. பெரிய பெரிய அளவில் திட்டங்களை தீட்டுவீங்க. திட்டமிட்டால் அதை நடத்துவதற்கான வழிமுறைகளை கையாள்வது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறருடைய உதவிகள் கிடைக்கலாங்க. நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். சுப காரியத்திற்காக சில பணம் செலவாகும். சுப விரயங்களாகத்தான் இருக்குங்க. மனசுல நிறைய எண்ணங்கள் கற்பனைகள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையுதுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. கடகராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். உறவுகள் வழியில சுப விசேஷம் அது சம்பந்தமான செய்திகள் வருங்க. மூத்தவர்களுடைய ஆதரவுகள் இருக்கும். வீட்டில் பெரியவர்களுடைய நல்ல ஆசை கிடைக்கக்கூடும். அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக மூத்த உடன்பிறப்புகள் சகோதரன் சகோதரிகளுடைய ஆதரவுகள் அதிகரிக்கலாம். உங்களுடைய செயலுக்கு அவங்க பக்கத்துணையாக இருப்பாங்க. நீங்கள் எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்வாங்க. அது மட்டுமில்ல, அவர்களுடைய துணையோடு உங்களுடைய வியாபாரம் நடக்குங்க. தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கும் அவர்களுடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். தெரியாததை தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். சில நிபுணர்களோடு கலந்து ஆலோசனை செய்வீர்கள். வியாபாரத்தை அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்துவதற்கான வழிமுறைகள் நடக்குங்க. குரு பகவான் வக்ர நிலையில் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு 6க்கும் 9க்குமான அதிபதியாக இருக்கிறாருங்க. ஆக செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். விவாதங்கள்ல சாதகமான முடிவுகள் கிடைக்கலாங்க. நீதிமன்ற சம்பந்தமான பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் படிப்படியாக குறைந்து வருங்க. அரசியல் வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பு அதிகரிக்கும். உயர்ந்த அமைப்போடு இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, அரசியல் வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்குங்க. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சளி தொந்தரவுகள் ஆகலாங்க. நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். சந்திர பகவானை வழிபடுங்கள். அவரே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். சளி சம்பந்தமான சங்கடங்கள் தீர இறை வழிபாடு செய்வது நல்லது. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலா ரோகாஸ் சத்தியம் சத்தியம் வதாமியகம் என்று வழிபடுங்கள். வீட்டில் எப்பொழுதும் வைத்தீஸ்வர அஷ்டகத்தை பாராயணம் செய்யலாம் அல்லது கேட்கலாங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பூரணமாக சிறப்பாக அமைந்திட, உடல் நோய் நீங்க குணமாக ஸ்ரீ வைத்தீஸ்வர அஷ்டகத்தை பாராயணம் செய்வது, வீட்டில் ஒழிக்க விடுவது பல நிலைகளில் அற்புதத்தை கொடுக்கும். குடும்ப நபர்கள் அனைவருமே ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த பாடல் உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருக்குங்க. அரசாங்கத்தினுடைய ஆதரவுகள் கிடைக்கலாம். பெரிய பெரிய விஷயங்களில் அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க. கடகராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரிய பகவான் செவ்வாய் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். வேலைக்காக விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு வேலைக்கான அழைப்புகள் அரசாணை வரலாங்க. உங்களுடைய பேச்சுக்களில் தனி மகத்துவம் பிறக்கும். எல்லோரையும் வசீகரிக்க செய்வீர்கள். நிறைய பொறுப்புகளை ஏற்று நடப்பீர்கள். பிள்ளைகளுடைய செயல்களில் உங்களுடைய விஷயம் அதிகமாக தலையீடு இருக்கும். அவர்களை நல்வழிப்படுத்துவது மட்டுமே உங்களுக்கு நோக்கமாக அமையலாங்க. குறிக்கோள்களையும் லட்சியத்தையும் அடைய போகிறீர்கள். வியாபாரங்களில் மிகப்பெரிய மனிதர்களோடு உங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கலாங்க. சமூக சிந்தனைகள் கூடும். முக்கியஸ்தர்களோடு வெளிப்படையாக சில கருத்துக்களை பேசுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சபை தொடர்பான நிலைப்பாடுகளில் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகலாங்க. வெளியிடங்களில் செல்வம் செல்வாக்கு உயரங்க. கௌரவமாக இருப்பீர்கள். பட்டம் பதவி அந்தஸ்து வந்து சேரும். எல்லோரும் உங்களை மெச்சும் விதமாகவும் பெருமைக்குரிய வார்த்தைகளை உங்களிடத்தில் வெளிப்படுத்துவார்கள். ஆகவே உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையுங்க. உற்றார் உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தரும். சில சுப விசேஷங்கள் சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைகூடலாங்க. பிள்ளைகளுக்காக வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையுங்க. நீங்கள் வியாபாரம் செய்தால் சரியா இருக்குமா, அல்லது தொழில் செய்தால் சரியாக அமையுமா, அல்லது அரசாங்க உத்தியோகத்திற்கு போகலாமா என்கிற போக்கில் பல கோணங்களில் உங்களுடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு அன்பு மேம்படும் நாளாக இருக்குங்க. எல்லோரையும் அரவணைத்து செல்வீர்கள். உங்களுடைய குலம் சிறக்க
குடும்பம் வாழ இறை பிரார்த்தனை செய்யுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாக அமைய போகுதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாக்குங்க. ஆயிலத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லோருடைய ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் என்ன பலன்? கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். மற்றவர்களோடு பேசக்கூடிய விஷயங்களில் புரிதல் ஏற்படலாங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவீங்க. நண்பர்களோட கூடி மகிழக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மற்றவர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அந்த நலம் விரும்பிகளுக்கிட்ட உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க. யாரிடத்துல எதை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுன்னு இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலைகள் இந்த நாள் உங்களுக்கு அமையுங்க. வீடு மற்றும் கடன் பற்றிய பய உணர்வுகள் அகலுங்க. பேசக்கூடிய விஷயங்களில் சில மாற்றங்கள் வரலாங்க. தவறிப்போன சில பொருட்கள், காணாமல் போன சில பொருட்கள் மீண்டும் உங்களிடம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. தெரிந்தோ தெரியாமலோ வெளியிடங்களில் விடுபட்ட வேலைகளை மீண்டும் முயற்சி செய்து முடிக்கக்கூடும். குடும்பத்தில் அமைதியும், பிள்ளைகளால் உங்களுக்கு நற்செய்திகள் கிடைக்குங்க. தெய்வ கடாட்சத்தை பெரும்பாலும் பெறுவீர்கள். குடும்ப சூழ்நிலைகள் மன நிறைவை தரும். குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் வரும். வெளியூர் வெளிநாடு தொடர்பான போக்குவரத்துகள் உங்களுக்கு திருப்தியை தரும். சிறுதூர பயணங்கள் கூட அனுகூலத்தை உண்டாக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் புதுமையை காண்பிப்பீர்கள். வாடிக்கையாளர்களுடைய வருகையை அதிகரிக்க செய்வீர்கள். வசீகரம் உண்டாக்கும். கவர்ச்சிகரமான சில பொருட்களை அறிமுகம் செய்வீர்கள். அதே போல சில விலை குறைவு மற்றும் தள்ளுபடி சம்பந்தமான இலவசமான அறிவிப்புகள் உங்களுடைய வியாபாரத்தில் வெளிப்படலாம். தொழில் நிலைகளில் பொருளாதார நிலைகள் உயருங்க. வருங்காலத்தை வளமாக்கக்கூடிய சில முயற்சிகள் கைகூடி வரும். ஒளிமயமான எதிர்காலம் அமைய போகுது சிம்மராசி அன்பர்களுக்கு. உங்களுடைய புதிய அனுபவங்களை கொண்டு புதிய முயற்சிகள் நடக்கலாங்க. ஏற்றம் பிறக்கும். வாழ்க்கையில் உயர்வு உண்டாக்கும். உங்களுடைய பல முயற்சிகளுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்குங்க. தெய்வ வழிபாட்டை செய்யுங்கள். ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை வழிபட்டால் இன்னும் அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உணவில் அதிகமாக மாதுளம் பழத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் சிம்மராசி அன்பர்களே. அதிலும் உத்திரம் நட்சத்திரம் என்பது மாதுளம் பழத்தை குறிக்கக்கூடியது. ஆக வெள்ளிக்கிழமை தினம் என்பதால் விரதங்களை அனுஷ்டித்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு மாதுளம் பழம் நைவேத்தியம் செய்து அந்த நைவேத்தியம் செய்த பழங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், சாப்பிட்டால் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குங்க. பொருளாதார நிலை உயரும். வருமானம் கிடைக்கும். பணம் வசதிகள் பெருகும். சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. புதிய அத்தியாயத்தை உருவாக்குவீர்கள் சிம்மராசி அன்பர்களே. தொழில் முயற்சிகள் உங்களுக்கு பல நன்மையை தரப்போகிறது. கூட்டாளிகளிடத்திலிருந்து நல்ல வரவேற்பு கிடைக்கும். நல்ல யோசனைகள் உண்டாக்கும். வியாபாரத்தை அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்துவதற்கான வழிமுறைகளை ஆராய்வீர்கள். வேலையாட்களுடைய ஆதரவுகள் கிடைக்குங்க. மக்கள் வரத்து அதிகரிக்கும். பொருளாதார நிலைகளில் ஏற்றம் பிறப்பதால் புதிய விஷயங்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். தேடல் அதிகரிக்கலாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான வழிமுறைகள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். நிர்வாகத்தில் இருப்பவர்கள், உத்தியோகத்தில் வேலை புரிபவர்களுக்கு திறமைகள் வெளிப்படுங்க. அரசியல் வட்டாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை கிடைக்கும். கோட்டையை ஆளக்கூடிய திறன் உங்களிடம் வெளிப்படலாம். இதுவரையில் நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் கூட விஸ்வரூபம் எடுக்குங்க. தனித்திறமைகள் வெளிப்படும். உங்களை மற்றவர்கள் உயர்ந்த நிலையோடு வைத்து பார்ப்பார்கள். செல்வம் செல்வாக்கு சமூகத்தில் அதிகரிக்குங்க. சமூக சிந்தனைகள் கொண்டவர்களாக இருப்பீர்கள். ஒரு சில நபர்களுக்கு உதவி செய்வதில் மன மகிழ்ச்சி உண்டாக்கும். இந்த நாள் தானங்கள் தர்மங்கள் செய்வது விசேஷம். அலுவலக வேலைகளில் உங்களுடைய மூத்த அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு பாராட்டுகள் வந்து சேரும். மாணவ மாணவிகள் படிப்பில் சுட்டித்தனம் இருக்கும். நல்ல விதமாக தேர்வை எழுதுவீர்கள். தேர்ச்சியும் பெறுவீர்கள். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் கூடுதலான மதிப்பு கூடுங்க. உங்களை பற்றிய தன்னம்பிக்கை மேம்படும் நாள். நம்பிக்கையானவர்களாக இருப்பீர்கள். வெற்றி நடை போட போகிறீர்கள். வெற்றி வாக்கை உங்கள் பக்கம். உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு வெளிப்படுங்க. சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்குண்டான சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். வீடு மனை வண்டி வாகனம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். புதிய விஷயங்களில் நாட்டங்கள் பிறக்கும். அரசாங்க உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். அதிர்ஷ்டகரமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய விஷயங்களில் நாட்டங்கள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் விலக்கும். நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த
நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். தம்பதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு வெளிப்படுங்க. பழைய பிரச்சனைகளை மறப்பீர்கள். மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கும். மன வருத்தங்கள் அகலும். பிறரோடு உங்களுக்கு இருந்த பூசல்கள், சண்டை சச்சரவுகள் அகலக்கூடிய அற்புதமான நாள். உண்மை நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்வீர்கள். விவரம் அறிந்து செயல்பட வேண்டும். கன்னிராசி அன்பர்களே, தம்பதியர்கள் இருவருமே அனுசரித்து போனால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக அமையும். கிரக கோச்சாரத்தின்படி சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தனவரவுகள் தேவைக்கு தகுந்தாற் போல கிடைக்குங்க. தந்தையினுடைய ஆதரவு இருக்கும். லாபஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் 9ஆம் வீட்டில் பாக்யத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் 11ஆம் வீட்டு அதிபதி. ஆக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு தந்தையின் முகாந்திரமாக வரலாம். பெற்றோர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்குங்க. இழுபறியான சில வேலைகள் நடக்கும். எதிர்பார்த்தபடி சில மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையலாங்க. நல்ல நல்ல செய்திகள் கைக்கு வரும். காதார நன்மைகளை கேட்பீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைக்கக்கூடும். எதிர்பார்த்தபடி வருமானம் கைக்கு வருங்க. நீங்கள் எந்த இடத்தில் பணம் கேட்டாலும் தாராளமாக வரும். நீங்கள் என்ன வேலையை செய்ய நினைக்கிறீர்களோ அதை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அனுகூலம் உண்டாகும். எல்லோருடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இன்னும் இணக்கமாக இருக்கும். வலிமையாக காணப்படுங்க. உடன் பிறப்புகளால் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பீர்கள். உறவுகளுடைய வருகையினால் சில மாற்றங்கள் ஏற்படலாம். கன்னிராசி அன்பர்களே, அலுவலக வேலைகளில் சிறப்பான முன்னேற்றம் பிறக்கும். உங்களுடைய நல்ல ஆலோசனைகள் மற்றவர்களுக்கு ஏதுவாக அமையும். நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். நல்ல சிந்தனைகள் இருக்கும். நேர்மறையான எண்ணங்கள் வெளிப்படலாங்க. எல்லோரையும் வசீகரித்து நடத்தக்கூடிய ஒரு நிர்வாகத்திறன் உங்களிடம் வெளிப்படலாம். நண்பர்களுடைய கூட்டம் உங்களுக்கு மிகுதியாக்குங்க. வட்டாரம் பெரிதாக்கும். சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுப விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். ஆகவே கன்னிராசி அன்பர்கள், மாணவ மாணவிகள் படிப்பில் உத்வேகம் இருக்கும். ஒரு சுட்டித்தனமாக இருப்பீர்கள். தேர்வுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதுரியம் பிறக்கும். திறமைகள் வெளிப்படும். தைரியமாக இருப்பீர்கள். சமூக சிந்தனை வெளிப்படலாங்க. வெளியிடங்களில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். விளையாட்டுத் துறைகளில் சாமர்த்தியம் வெளிப்படும். தைரியமாக இருப்பீர்கள். தைரியத்திற்கு பஞ்சமே இருக்காது. கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய செயல்களில் ஏதாவது ஒரு வேலைகள் செய்து பணத்தை சேமிக்க முடியுமா என்கிற கண்ணோட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைப்பீர்கள். புதிய வியாபாரங்கள் கை கொடுக்கலாங்க. உங்களுக்கு இதுநாள் வரையில் மறைமுகமாக உங்களுக்கு சிலர் தொந்தரவு செய்தால் அந்த தொந்தரவுகள் அனைத்தும் நீங்க போகிறது. மறைமுகமாக உங்களுக்கு கொடுத்த பிரச்சனைகள் தானாக விலகிடுங்க. போட்டிகள் மறைய போகுது. ஆக உங்களுடைய வேலைகள் வியாபாரங்கள்ல கொடிக்கட்டி பறக்கும். வருமானம் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கையாளுவீர்கள். ஒத்துழைப்புகள் உண்டாக்கும். மூத்த அதிகாரிகளோடு உங்களுக்கான விஷயங்கள் சிறப்பை தருங்க. தர்ம தான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகலாம். மன கவலைகள் நீங்குங்க. உற்சாகம் பிறக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தன தானிய சம்பத்துகளை பெறுவீர்கள். பசுபதி புத்திர லாபம் சௌபாகியத்தோடு இந்த நாள் உங்களுடைய வேலைகள் சிறப்பாக திருப்திகரமாக நடக்க போகுதுங்க. தொழில் நிலைகளில் கூட்டாளிகளோடு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீருங்க. சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஞானம் பிறக்கும். அறிவுத்திறன் வெளிப்படும். கூடுமான வரையில் இந்த நாள் உங்களுடைய எல்லா செயல்களும் நீங்கள் பெருமைப்படும்படியாக நடக்கப் போகிறது. மற்றவர்களும் உங்களை பாராட்டுவார்கள். உங்களிடம் மதிப்பு மிகுந்தபடி பேசுவார்கள். உங்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொள்வார்கள். நீங்களும் மற்றவர்களுக்கு நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய அனுபவத்தை கொண்டு இன்னும் மென்மேலும் வளர வாழ்வதற்கான வழிமுறைகளை கையாள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன கஷ்டங்கள் தீரங்க. மன வருத்தங்கள் அகலும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆனந்தமாக இருப்பீங்க. உற்சாகம் இருக்கும். லாபம் பெறுவீங்க. வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடன் பிறந்தவர்களோடு நல்ல அமைப்பு இணக்கமாக இருக்கக்கூடும். ஈடுபாடு அதிகரிக்கும். வேலை தொழில் வியாபாரங்கள்ல கொடுத்த லாபத்தை பெறுவதற்கான அமைப்பு உங்களிடம் வெளிப்படுங்க. முயற்சிகள் கைகூடும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வேலையில் இருக்கக்கூடிய தன்மையை முழுமையாக தெரிந்து செய்வீர்கள். மனதில் முழுதோடு ஒரு ஆனந்தம் இருக்கும். மனமாற ஒரு சில வேலைகளை கவனிக்கக்கூடும். இதனால் உங்களுக்கு பெருமைகள் கிடைக்குங்க.
தகுந்த பாராட்டுகள் வந்து சேரும். பரிசுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பெயர்கள் வேறு எவருக்குமே கிடைக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும். பலம் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, தைரியமாக இருங்கள். உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கப் போகிறது. நீங்கள் நினைத்த வேலைகளை எல்லாம் திருப்திகரமாக முடிப்பீர்கள். வருமுன் காப்போம் என்கிற விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். நடக்கக்கூடிய விஷயங்களை கிரகித்துக் கொள்வீர்கள். உள்வாங்கி வைத்திருப்பீர்கள். எல்லோரிடத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும்படியாகத்தான் உங்களுடைய செயல்கள் அமையலாங்க. சமூக வேலைகளில் அலைச்சல்கள் ஒரு சிலருக்கு இருக்கும். யாருக்கு எந்த உதவி எப்படி செய்தால் நல்லது நடக்கும் என்கிற புரிதலோடு இருக்கணுங்க. மற்றவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை தலையிடாமல் பார்த்துக்கிறது நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எதிலும் கவனமாக இருக்கணும். ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திர பகவான் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சில சங்கடத்தை ஏற்படுத்தலாங்க. தம்பதியர்கள் மனக்குறைகளை வெளிப்படுத்தாதீர்கள். மன ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போனால் நல்லது. குறைகளை வெளிப்படுத்தாதீர்கள். யாரை பற்றியும் எந்த விதமான விஷயங்களை பற்றியும் பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குடும்ப ரகசியத்தை காப்பது நல்லது. 3வது நபர் தலையீட்டை தவிர்த்து விடுங்கள். யாரும் உங்களுக்கு பஞ்சாயத்து செய்வது போல வைக்க வேண்டாம். மற்றவர்களுடைய செயல்களில் குற்றம் குறைகளை பார்க்காதீர்கள். பணம் விரயங்கள் உண்டாகலாம். பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. தேவையற்ற செலவுகள் உண்டாக்கும். குடும்ப தேவைக்காக மிக மிக அவசியமான விஷயங்களில் மட்டுமே நாட்டத்தை செலுத்தலாம். அல்லது உங்களுடைய துணைவருக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ உறவுகளுக்காகவோ பெருமைக்காக நீங்கள் செலவு செய்தால் அது உங்களுக்கு விரயமாகவே போகும். எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னர் மிக மிக கவனித்திருக்க வேண்டும். அரசியல் வட்டாரங்களில் இருப்பவர்கள் கவனமாக இருங்கள். பொது கூட்டங்களில் பேச வேண்டாம். யாரிடத்திலும் உங்களுடைய சொந்த கருத்துக்களை வெளிப்படுத்தாதீர்கள். யாரை பற்றியும் புகார்கள் சொல்ல வேண்டாம். அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். வேலைபளு அதிகரிக்கும். நிர்வாக திறனை வெளிப்படுத்துவது நல்லது. உங்களுக்கு மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. வீடு மனை வண்டி வாகனம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். கடன் பற்றிய பய உணர்வுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. வெளியிடங்களில் கடன் வாங்கி இருந்தால் அதனை சீக்கிரமாக முடிக்க நினைப்பீர்கள். அதற்கு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை இந்த நாள் வழிபடணுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால யாராவது ஒருவருக்கு அன்னதானம் செய்யலாம் அல்லது தான தர்மங்கள் செய்யலாம். உங்களால் முடிந்த அளவு யதாசக்திக்கு சில வேலைகளை கவனிப்பது நல்லதுங்க. ஆடம்பரமான செலவுகள்னால கையில் இருக்கக்கூடிய பண இருப்புகள்லாம் குறையலாம். வங்கியிலிருந்து பணத்தை எடுத்து செலவு செய்ய வேண்டியிருக்கும். சிக்கனமாக இருக்கிறதுக்கு பாருங்க. வீண் விஷயங்களில் கலை சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்க யாரையும் நம்பி எதற்காகவும் முதலீடு செய்யாதீர்கள். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் பிறரோடு கலந்து ஆலோசனை செய்வது நல்லது. தன்னிச்சையாக எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படலாங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் இறக்கம். அங்கும் இங்குமாக போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது மட்டுமல்ல, செலவுகள் கொஞ்சம் அதிகமாக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சேமிப்பு குறையலாங்க. வீண் செலவுகள் உண்டாக்கும். குடும்ப தேவைகளுக்காக பணத்தை அதிகம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். பணத்தை பார்த்து பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள். சேமிப்பை நிரந்தரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். மன அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையுங்க. அதிகமாக நீங்கள் சிந்திக்கக்கூடிய சங்கடங்கள் தீரப்போகுதுங்க. சுப காரியம் பற்றிய எண்ணங்கள் கைகூடி வரலாங்க. இதனால் வரையில் செய்ய முடியாமல் விடுபட்ட தடங்களாக இருந்த காரியங்கள் கூட இந்த நாள் நடக்குங்க. எண்ணத்தில் தெளிவு பிறக்குங்க. எந்தெந்த வேலைகள் எந்தெந்த நேரத்தில் செய்யணும்னு மிகச்சரியா திட்டமிட்டு செய்வீங்க. குடும்ப நபர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களை, செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியில் இருக்கிறாரு. அதே போல விரையாதிபதியான சுக்கிர பகவானும் லாபாதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, 10ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு ராசியில சஞ்சாரம் செய்கிறார். அரசியல் அரசாங்க துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமையுங்க. எந்த வேலையை நீங்கள் தொட்டாலும் நல்ல விதமாக முடிச்சு காட்டுவீங்க. வெளியில் கேட்ட இடங்கள்ல பணம் கிடைக்குங்க. உங்களுடைய கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைப்பீர்கள். அது நடக்கும். வாக்குவாதங்கள் வீண் பிரச்சனைகள் எதுவும் பெரிய அளவில் ஏற்படாது. உங்களோடு இருந்து சாதகமான ஒரு சூழ்நிலைகள் தான் ஏற்படுத்தி கொடுப்பாங்க நண்பர்கள் வட்டம் எல்லாமே. உறவுகளும் சரி, உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பு காணப்படுதுங்க. கிரகங்கள் எப்படி சஞ்சாரம் செய்கிறாங்களோ அதற்கு ஏற்றபடி தான் உங்களுக்கு பலன்களும் இருக்குங்க. தம்பதியர்களுக்கு இடையே நல்ல புரிந்துணர்வு இருக்கலாங்க.
ஒருவருக்காக ஒருவர் அனுசரித்து போவீங்க. குடும்பத்துல ஒரு சில நல்ல விஷயங்களை பண்றதுக்கான சில பேச்சுவார்த்தைகள் நடக்கலாங்க. சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வருங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய செயல்களில் அதிக கவனம் செலுத்துவீங்க. அவங்கள நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதிலையும் அவர்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல நீங்க ஈடுபாடு காட்டுறதும் குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்க. தம்பதியர்கள் இருவருமே இணைந்து ஒரு சில நல்ல காரியங்களை செய்ய அதற்குண்டான சில முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடக்கலாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. எல்லோரையும் நல்லவிதமாக பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு உங்களிடம் வெளிப்படலாங்க. சுயமாக எதையும் நீங்கள் வைத்துக் கொள்ளாமல் எல்லாமே பிறருக்காக என்கிற நோக்கத்தோடு அரும்பாடு படக்கூடியவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். குடும்பத்தை தாங்கி பிடிக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க. வியாபாரங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மிகச்சரியாக புரிந்து கொள்வீர்கள். வருமானத்தை அதிகரிப்பதில் நாட்டம் இருக்கும், கவனம் இருக்கும். செலவுகள் கூடுதலாக இருக்கிறதே என்கிற மன வருத்தங்கள் இருக்கும். இருந்தாலும் சமாளித்து கொள்ளலாம். இங்கே ஒரு போக்கும் இருக்கும். தெய்வ வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு நல்லதுங்க. உங்களுக்கு கைக்கு பணம் கிடைக்க தினந்தோறும் இடரினும் தளரினும் என்று தொடங்கக்கூடிய தேவார திருப்பதிக பாடல்களை பாராயணம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வருங்க. செலவுகளுக்கு ஏற்ற பணம் கிடைக்கும். குடும்ப தேவைகள் நிறைவேறுங்க. பெற்றோர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும் நாள். சுய முயற்சிகளில் இருந்து தொழிலை தொடங்கி இருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படலாங்க. வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதில் ஆற்றல் அறிவு வெளிப்படுத்துவீர்கள். பரம்பரையாக ஒரு தொழிலை செய்து வருகிறீர்கள் என்றால் அதில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் அதிகரிக்குங்க. உங்களுடைய தாத்தா பாட்டி வழியில் சில சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். எண்ணத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். மிகுந்த நலமோடு வாழ்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, மனதில் தைரியம் பிறக்குங்க. உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் நீங்கும். உபாதைகள் அகலும். ஒரு தெய்வ சிந்தனை மேம்படும். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குங்க. கோவில்களுக்கு செல்வீர்கள். திருப்பணிகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலக்கியது போல ஒரு சில உணர்வுகள் வெளிப்படுங்க. மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். மாணவ மாணவிகள் படிப்பில் பட்டம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உயர்ந்த அந்தஸ்திற்கு வருவீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை நோக்கியே பயணிக்குங்க. வியாபார போக்கு திருப்தியை தரும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். மனதில் நிம்மதி பிறக்கும் நாளாக இருக்குங்க. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மன கஷ்டங்கள் தீருங்க. கவலைகள்லாம் மறைய போகுது. உற்சாகமாக இருக்க போறீங்க. அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுங்க. பல நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. எதிர்காலம் ஒளிமயமானதாக அமையுங்க. கேட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் யார் என்பதை மற்றவங்களுக்கு நிரூபித்து காட்டுவீங்க. மாணவ மாணவிகள் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு. தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண் எடுக்க போறீங்க. தேர்ச்சி வெற்றிக்குரிய நிலையாகத்தான் இருக்க போகிறது. 100% வெற்றி உங்கள் பக்கம் இருக்குங்க. வெற்றி வாகை சூட போகிறீர்கள். இந்த நாள் உங்களுடைய தொழில் வியாபாரம் நல்ல விதமாக நடக்குங்க. மன அமைப்பு, உடல் அமைப்பு எல்லாமே சீராக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். உங்களுடைய பேச்சுக்கு ஏற்றபடி எல்லோருமே செயல்படுவாங்கங்க. உங்களுடைய கருத்துக்கு கூடுதலான வரவேற்பு கிடைக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்குங்க. சமூக சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்கும். வேறு இடங்களுக்கு வேலைக்காக செல்பவர்களாக இருந்தாலும் உங்களுடைய பயணங்கள் அனுகூலமாக நடக்குங்க. வண்டி வாகன பயணத்தின் மூலம் சில நன்மைகளை பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் ஸ்திரமாக இருக்குங்க. உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் உத்வேகம் இருக்குங்க. வெளியுறவு வட்டாரங்கள், நண்பர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்குங்க. நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. பிறருக்கு ஒத்துழைக்கக்கூடிய அமைப்பு. மன ரீதியாக உங்களுக்கு அதனால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வெளிப்படலாங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து செயல்படுவீர்கள். தான தர்மங்கள் இந்த நாள் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க. குருவர்களோடு திருவருள் கிடைக்க வழிபடுங்க. சுக்கிர பகவான் இந்த நாளை ஆளுவதால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே சிறப்புங்க. சுக்கிர பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று அங்கு கற்கண்டு நெல்லிக்கனி வைத்து வழிபடலாம். குங்கும அர்ச்சனை செய்யலாம். மகாலட்சுமி அஷ்டகத்தை படித்து பாராயணம் செய்வதால் எல்லா விதமான சௌபாகியத்தையும் சகல யோகத்தையும் அனுகூலத்தையும் நீங்கள் பெறுவீங்க. ஒப்பந்தங்கள், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் கைகூடி வரப்போகுதுங்க. ஒப்பந்ததாரர்கள் உங்களுக்கு ஏற்றால் போல நடந்து கொள்ளலாம். வீடு மனை விற்பனை செய்பவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். கையில் பணப்புழக்கம் வருங்க. வங்கி கணக்கை தொடங்குவீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக முக்கிய முதலீடு செய்வீர்கள்.
வெளி உலக விஷயங்களை அறிந்து கொள்வதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். கண்ணோட்டம் பிறக்குங்க. உலகியல் நடவடிக்கை என்பது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். யார் எப்படி இருக்கிறார்கள், என்னென்ன செய்கிறார்கள், மற்றவர்களுடைய நடவடிக்கை என்ன, உலகத்தை பற்றிய கண்ணோட்டங்கள் உங்களுக்கு புதிதாக பிறக்குங்க. நல்ல மனிதர்களாக தோற்றமளிப்பீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களிடம் வரலாங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களை மதித்து சில பொறுப்புகள் வந்து சேரலாம். மூத்த அதிகாரிகளோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் வெளிப்படலாங்க. மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. கால்நடைகள் வளர்க்கக்கூடியவர்களுக்கு புதிய தேடல்கள் உண்டாக்கும். புதிய வகை பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கால்நடைகள் வளர்க்க வேண்டும் என்கிற ஆசை உங்களிடம் வெளிப்படலாங்க. கஷ்டமான வேலைகளை கூட மிக எளிமையாக முடிப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான மன அமைப்பு போக்கு வெளிப்படுங்க. ஆனால் பொறுமையாக இருங்க. எதிலும் அதிக முதலீடு செய்து அவஸ்தைப்பட வேண்டாம். வியாபாரத்தில் ஒரு புதிய விஷயங்களை செய்யலாம் நினைப்பீங்க. அதனுடைய தன்மைகளை முழுமையாக அலசி ஆராய வேண்டுங்க. மேலோட்டமாக யார் சொல்வதையும் அப்படியே நம்பாதீர்கள். ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்தால் நல்லது. தொழில் விஷயங்களிலும் சரி, பங்குதாரர்களோடு மனம் விட்டு பேசுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லதாக அமையுங்க. தேவைக்கு ஏற்றாற்போல் பொருளாதார நிலைகள் சீர்படுங்க. பண கஷ்டங்கள் தீர்ந்து கைக்கு பணம் வந்து சேரும். பழைய கடன்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. வீட்டிற்காக கடன் வாங்கியிருந்தாலோ அல்லது வண்டி வாகனத்திற்காக கடன் வாங்கியிருந்தாலோ அதனை மெல்ல மெல்ல குறைத்து வருவீர்கள். உங்களுக்குள் தன்மானம் அதிகரிக்குங்க. சுய மரியாதையை காக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். யாருக்காகவும் தலை வணங்காதவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. எல்லோரும் உங்களை பாராட்டலாம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒப்பந்தங்கள் கைகூடி வரலாங்க. சாதகமான சூழ்நிலைகள் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஈர்ப்புகள் அதிகரிக்கலாம். ஈடுபாடு உண்டாகும். மனதில் திடமாக சில விஷயங்களை சிந்திப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மகர ராசி அன்பர்கள் பொதுவாகவே இயல்பாக இருக்கக்கூடியவர்கள். நிதானம், பொறுமை என்றால் அது உங்களுக்கு தான் பொருந்தும். இருக்கக்கூடிய ராசிகளில் கும்பராசியும் மகர ராசியும் மிக மிக பொறுமையாக நகரக்கூடியவர்கள். காரணம், அவர்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் மந்தகர். ஆக மகர ராசி அன்பர்கள் தெய்வீக குணம் பெற்றவர்கள். எதையும் நேர்த்தியாக செய்ய நினைப்பீர்கள். நியாயமாகவும் நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசி கோச்சாரத்தினுடைய நிலைகள் எப்படி இருக்கும் பொழுது அரசாங்க வேலைகளில் இதுநாள் வரையில் இருந்து இழுபறிகள் சற்று தணியும். பலமுறை உங்களை அலைக்கழித்தவர்கள் கூட உங்களை கூப்பிட்டு வேலையை முடித்துக் கொடுப்பார்கள். உங்களுடைய ஃபைல் நகரும். எதற்காக நீங்கள் அனுமதி பெற நினைத்தீர்களோ அந்த அனுமதி சீக்கிரமாக கிடைக்கும். வண்டி வாகன பயணங்களில் தேவைக்கு ஏற்றால் போல் ஆவணங்களை வைத்துக் கொள்வது நல்லது. எந்த விதமான அலைச்சல்களுக்கும் நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். வெளி வட்டங்களில் உங்களை பற்றிய தெரிந்தவர்கள் உங்களை புரிந்து கொண்டாடுவார்கள், புகழ்வார்கள், பாராட்டுகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அவர்களுடைய வேலைக்கு ஏற்றார் போலும் அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல் பரிசுகள் கிடைக்கலாம், விருதுகள் கிடைக்கலாம். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். நாட்டங்கள் என்பது உருவாகும். தெரியாததை கூட தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். பதவி உயர்வு, நல்ல கண்ணியமான அமைப்பு இந்த நாள் இருக்கும். நண்பர்களுடைய வட்டாரம் மிகுதியாகும். அதிகமாக ஒரு எண்ணிக்கையில் வரும். தொடர்புகள் மேம்படும். எந்த ஒரு விஷயத்தையும் மிக அழகாக தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். ஒரு நல்ல ஞானம், அறிவு, திறன் கூடும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்றாற்போல் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு யோசனைகளை சொல்லுவீர்கள். ஐடியாக்கள் வலுக்கும். மற்றவர்களுடைய தேவைகளையும் பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். நலம் நிறைந்த நாள். வேலை விறுவிறுப்பாகவே நடக்கும். சோர்ந்திருந்தவர்கள் கூட துள்ளி எழுந்து உட்கார்ந்து விடுவீர்கள். வேலைகளை சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்கிற எண்ணப்போக்கோடு ஓடக்கூடியவர்களாகத்தான் இருக்கக்கூடும். பலவிதமான சிக்கல்கள் மறையும். அதிகாலை பொழுதை சீக்கிரமாக எழுந்து கொள்வீர்கள். தூக்கத்தை உதறிவிட்டு தியாகம் செய்துவிட்டு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு முன்னேற வேண்டும். ஒளிமயமான எதிர்காலம் அமைவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் நல்ல நாளாகவே உங்களுக்கு தொடரும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு மிக மிக ஏற்றது.
பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தாமதங்கள் நீங்கும், வேலைகள் சுறுசுறுப்பாகவே நடக்கும். எதிர்பாராத வகையில் சில நன்மைகள் வரும். காரியங்கள் உங்களுக்கு கைகூடும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் காஞ்சி காமாட்சி தேவியை நமக, ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியே நமோ நமக என்றும் வழிபடலாம். ஆர்வங்கள் அதிகரிக்கும், வேலையில் புரிதல் இருக்கும். விடுபட்ட காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். நல்ல தேஜஸும் முக பொலிவும் அழகும் லட்சணம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். உங்களை பார்த்து பலருமே ஆச்சரியப்படக்கூடிய நிலைகள் உருவாகும். அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது விசேஷம். வேலையில் விறுவிறுப்பு இருக்கும். தனம் நிறைந்த நாளாகும். சௌக்கியமாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன அமைப்புகளோடு காணப்படும், எதிலெல்லாம் வேலைகள் கைகூடும், எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற முழுமையான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. இன்றைய ராசி பலன்கள் பதிவுகளை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் கிரகங்களினுடைய நகர்வுகள், சேர்க்கை, பார்வை பொறுத்து பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கும்பராசி அன்பர்களுக்கு யோகமான காலம்தான். கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக தீரும். முன்னர் நீங்கள் செய்த நன்மைக்கு நல்ல காலமாகத்தான் இருக்கும். அவ்வப்போது அன்றாடம் நிகழக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களினாலும் பலன்கள் மாறுபடும். ஆனால் பெருமளவு பாதிப்புகள் எதுவும் இருக்காது. கூடுமான வரையில் 16 விளக்குகள் ஏற்றி வழிபடலாம், அல்லது உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போலும் விளக்குகள் ஏற்றி சிவ ஆலயங்களில் வழிபட்டால் நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள், கர்ம வினைகள் தீரும், பாவங்கள் அகலும், புண்ணியங்கள், தர்மங்கள் வந்து சேரும். நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவானும், முயற்சி பாவகத்தில் புதன் பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான், 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், களத்திரத்தில் கேது பகவான். உங்கள் துணைவருடைய ஆரோக்கியத்தை அவ்வப்போது கண்காணித்து வருவது நல்லது. அதே போல நட்பு வட்டாரங்கள் இடத்திலும் சரி, தொழில் கூட்டாளிகள் இடத்திலும் சரி கவனமாக நடக்க வேண்டும். எதிலும் அலட்சியம் இருக்கக்கூடாது. மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து அனுசரித்து சில வேலைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். நண்பர்களினால் சில உதவியால் சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். எல்லோருடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருங்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான நல்ல கருத்துக்கள் வெளிப்படும். ஆலோசனைகள் உண்டாகும். இடமாற்றத்தை செய்ய விரும்புவீர்கள். கும்பராசி அன்பர்களே, அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்தி கொள்வதில் அதிக ஆர்வம் இருக்கும். எஸ்டாப்ளிஷ் செய்வீர்கள், அதாவது விரிவாக்கம் நடக்கும். வேலையாகட்டும், தொழிலாகட்டும், வியாபார ஸ்தலம் ஆகட்டும், உங்களுடைய வீட்டையும் சரி ஏதாவது ஒரு விஷயத்தை அலங்கரிக்க செய்வதோடு விரிவாக்கமாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் மாற்றி கொண்டு போவீர்கள். எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டம். ஜெயம் நிறைந்த நாளாகும். வெற்றி மேல் வெற்றி வரும். இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்து வந்தால் கோட்டீஸ்வர யோகத்தை நீங்கள் பெறுவது உறுதி. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு
கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. அதிலும் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் குருகாரகன், புத்திரகாரகன், குரு கஷேத்திரம் ஆக நேரம் இருப்பவர்கள் கோவிலுக்கு சென்று வந்தாலும் மிக விசேஷமான அனுகூலமான பலனை பெற முடியும். பிள்ளைகளால் ஆதரவு கிடைக்கும். குழந்தைகளுடைய வழியில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையும். வேலை வாய்ப்புகள், சுபகாரிய தொடர்பான விஷயங்கள் கைகூடும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடலாம். உங்கள் ராசியிலேயே ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால், குரு பகவானுடைய பார்வை விழுவதால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். கனிவான குணப்போக்கு இருக்கும். தெய்வ காரியங்களில் ஈடுபடுவீர்கள். கூடுமான வரையில் உங்களுடைய செயல்கள் நல்ல விதமாக இருக்கும். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உண்டாகும். உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும். கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். முன்னேற்றங்கள் இருக்கும். அடுத்தடுத்த காரியங்கள் வெற்றிக்குரியதாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தன வரவுக்கு உண்டான நாள். இந்த நாள் பெரியவர்களுடைய நல் ஆசி பரிபூரணமாக கிடைக்கும். தெய்வ கடாட்சத்தை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நாம கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பு இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் வரப்போகிறது, எதெல்லாம் எதிர்பார்க்கலாம், எதெல்லாம் கைகூடி வரும் என்பதை முழுமையாக இன்றைய ராசி பலன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக கோச்சாரத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறதோ அதை சார்ந்துதான் உங்களுக்கு பலனை கிடைக்கும். பெரிய பெரிய தலைவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கௌரவ பதவிகளில் இருப்பவர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். ஒரு சிலருடைய சந்திப்பு கூட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். நல்ல உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவீர்கள். மீனராசி அன்பர்கள், உறவுகளிடத்தில் கவனித்துதான் இருக்க வேண்டும். இந்த நாள் சற்று மனக்குழப்பத்துடனே உங்களுடைய செயல்கள் அமையும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல் இருக்காது. தடுமாற்றங்கள் இருக்கும். மன கவலைகள் அதிகமாகும். எண்ணத்தில் உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். எதற்கும் ஒரு தீர்வுகளும் கிடைக்காது. மன நிம்மதியும் இருக்காது. அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அவ்வப்போது தாய் நடத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும். சந்திர பகவான் என்பவர் தாய், மனோகாரகன், மனதிற்கு அதிபதி அவர்தான். நீர், உணவுக்கு அதிபதியும் ஸ்ரீ சந்திர பகவான் தான். அவரை மறைவில் இருக்கிறார். அதோடு ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் மன போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். மீனராசி அன்பர்கள், தாயினுடைய செயல்பாடுகளில் கவனித்து இருப்பது நல்லது. எந்தவித விஷயங்களாக இருந்தாலும் பக்குவமாக அதனை கொண்டு செல்ல வேண்டும். மாணவ மாணவிகள் படிப்பில் சில அசௌகரியங்கள் இருக்கும். ஆர்வமின்மை உண்டாகும். ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும். எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்கிற புரிதல்கள் இருக்காது. சேமிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு சில எண்ணங்கள் உருவாகும். வருமானத்தை அதிகப்படுத்த விரும்புவீர்கள். வேலை வாய்ப்புகளுக்கு அதிக முயற்சிகள் நடக்கும். மற்றவர்கள் சொல்லாத வேலைகளை கூட செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கக்கூடும். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது மன அமைதியை கொடுக்கும். பயனற்ற வாக்குறுதிகளை தவிர்ப்பது நல்லது. மன அமைதியை கெடுக்கக்கூடிய விஷயங்களை தவிருங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்வது நல்லது. அவ்வப்போது மனதில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். பெற்றோர்களின் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். மீனராசி அன்பர்கள், சாதனைகள் வெளிப்படும் நாள். வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமைந்திட சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள்,
சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கே குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. எல்லோரிடத்திலும் விட்டு கொடுத்து போக வேண்டும். அசௌகரியங்கள் இரக்கம், எதையும் பெரிதாக குழப்பிக் கொள்ளாதீர்கள். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். பெரியவர்களிடத்தில் மதிப்பு மரியாதையோடு நடக்க வேண்டும். கோவிலுக்கு சென்று வருவது, தெய்வ தரிசனம் செய்வது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள். ஒரு சிலருடைய கருத்துக்களை கேட்டு செய்யுங்கள். தொழில் சார்ந்த விஷயங்களிலும் வியாபார போக்கிற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும். மக்கள் பணிகளில் இருப்பவர்கள் கவனித்து இருப்பது நல்லது. தேவையற்ற விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். நாவடக்கம் என்பது மிக மிக முக்கியம். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. 4க்கும் 7க்கும் அதிபதியானவரே ஸ்ரீ புதன் பகவான். ஆகவே கல்வித்துறைகளில் இருப்பவர்கள், வங்கிகளில் பணிபுரிபவர்கள், புதன் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்கள், எழுத்து துறைகளில் இருப்பவர்கள், கல்வியாளர்கள், கணினி தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள் அவ்வப்போது சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு தீரும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக கையாள்வது நல்லது. வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. 2ஆம் வீட்டில் உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி சஞ்சாரம் செய்வதால் எதிலும் நிதானமாக இருந்தால்தான் வேலைகள் கைகூடும். இந்த நாள் ஏற்றங்கள் பலவும் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.